ஆமென். வேதத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 32 கடைசி வரைக்கும் கொஞ்சம் பார்த்தோம். அதில் 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் மூலமாக கன்றுக்குட்டியை உண்டாக்கி, அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கி மலையிலிருந்து மோசே இறங்கி வந்து கையில் இருந்த பிரமாணத்தை உடைத்து போட்டான். உடைத்து போட்டது மட்டும் இல்லாமல் ஆரோன் என்ன செஞ்சார் தெரியுமா? எந்த கன்றுக்குட்டியை பொன்னினாலே செய்தார்களோ அந்த கன்றுக்குட்டியை அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து, யாத்திராகமம் 32:20 அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்கும்படி செய்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பொண்ணை சாப்பிடலாம் தெரியுமா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பொண்ணை சாப்பிடலாம். உங்கள் கையில் காதலெல்லாம் மாட்டியிருக்கிறீங்களே, அந்த பொண்ணை சாப்பிடலாம். இல்லை, ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஜூஸ், பைபிளில் ஜூஸ் போட்டு குடித்தாங்க. எங்கே குடித்தாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விக்கிரகமாக வணங்கின பிறகு மோசே மலை மேலேருந்து கீழே இறங்கி அதை ஒரு ஜூஸ் ஆக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பொன் ஜூஸ், கோல்டு ஜூஸ். எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கோல்டு ஜூஸ் பைபிளில் இருக்குது. யாத்திராகமம் 32:20 இருக்குது. கோல்டு ஜூஸ் யாரா குடிச்சிருக்கிறீங்களா? பைபிளில் குடிச்சிருக்கிறாங்க கோல்டு ஜூஸ். எப்போ குடிச்சாங்க? கண்ணுக்குட்டியா விக்கிரகத்தை வணங்கினப்போ மோசே என்ன பண்ணா? அதை அக்கினியால சுட்டெரித்து அதை பொடித்து தூளாக்கி அந்த தூளை தண்ணீரோட சேர்த்து கோல்டு ஜூஸ் செஞ்சு கொடுத்தான். யாரு? ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எங்கேயுமே நீங்க கோல்டு ஜூஸ் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. பைபிள்ல இருக்குது கோல்டு ஜூஸ். யாத்திராகமம் 32:20 கோல்டு ஜூஸை குடிச்சிட்டு மோசே என்ன சொல்றான் தெரியுமா? 33ஆம் அதிகாரத்தில், சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய முடியுமா பார்க்கறேன்னு சொல்லிட்டு போனான். மோசே மலை மேல போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இவர்களை நீர் மன்னித்து விடும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்க சார்பா என்ன சொல்றான்? ஆண்டவரே இந்த ஜனங்களை ஒண்ணு மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை ஜீவன்ல இருந்து எடுத்துருங்க. ஜீவன்ல இருந்து எடுத்துருங்கன்னா நான் பாதாளத்துக்கு போறேன்னு அர்த்தம். இந்த ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு சேர்த்தா சேருங்க, இல்லைன்னா என் ஜீவனை எடுத்துருங்க அப்படிங்கிறான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஜீவனுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ளவர். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன் மட்டுமில்லை, என்ன ஜீவன்? அதுக்கு பேரு நித்திய ஜீவன் என்று ஒரு நித்தியமான ஜீவனை கொடுக்கிறார். ஆனா மோசே ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க மன்னிச்சு ஏத்துக்கலன்னா என்ன செய்யுங்க? என் பேரை ஜீவன்ல இருந்து எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர் இடத்துல போய் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நிறைய ஜெபம்லாம் நடக்குது. என்னது? திறப்பின் வாசல், அந்த உபவாசம், இந்த உபவாசம், எல்லா வாசமும் நிறைய இடத்துல நடக்குது. யாராவது ஒருத்தர் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணதா நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. எந்த சபையும் ஜெபம் நடத்தினதும் இல்லை. ஆண்டவரே இந்த பட்டணத்தை ரட்சிக்கலன்னா என் பேரை ஜீவன்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்ட்டு மோசே மாதிரி நான் எந்த மனுஷனும் ஜெபம் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. மோசே என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே ஒன்னு ரட்சித்தா இந்த இஸ்ரவேல் வம்சத்தை ரட்சிங்க, இல்லைன்னா என் பேரை எங்கிருந்து எடுத்துருங்க? ஜீவன்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மோசே கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற ஜெபங்கள்லாம் ஏமாத்தல் ஜெபம். விளங்குதா? ஜனங்களுக்காக ஜனங்களை ஏமாத்துறது. ஜனங்களை ஏமாத்துறாங்களா, கடவுளை ஏமாத்துறாங்களா, யாரை ஏமாத்துறாங்களோ தெரியாது. என்ன ஜெபமா? உபவாசமா? திறப்பின் வாசல் ஜெபமா? உபவாசம் எதுக்காகங்க? ஹலோ, உபவாசம் எதுக்கு? பழைய ஏற்பாடுல ஜனங்க என்ன பண்ணாங்க? தெய்வத்தை விட்டு விக்கிரகத்துக்கு போனாங்க. அதனால ஆண்டவர் அவர்களை சிதறடித்தார்.
மறுபடியும் சிதறப்பட்டு போய் வேற தேசத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். இங்க பாபிலோன்லயும் அங்க இங்கேயும் அங்க போய் உட்கார்ந்து இருந்து சொல்றான், ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விக்கிரகத்துக்கு போனோம், நீர் தயவு செய்து மனது இறங்கி எங்களை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு உபவாசம் பண்ணான். நீங்க எந்த உடன்படிக்கையை மீறினீங்க, எந்த கட்டளையை மீறினீங்க? உங்களுக்கு கட்டளை இருக்குதா? முதல்ல கட்டளை என்பது உங்களுக்கு எனக்கும் கிடையவே கிடையாது. கட்டளை யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்தார். அந்த பிரமாணமோ கட்டளையோ உங்களுக்கு எனக்கு கிடையாது. அந்த கற்பனையை மீறினவர்கள் தான் சில நாட்களாய் துக்கித்து உட்கார்ந்து அழுது இதெல்லாம் பண்ணது யாரு? நெகேமியா. அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் டெலிவிஷன்ல பேசுறார், நம்ம ஊர்ல ஒருத்தர் கூட இல்ல. எதுக்கு? சில நாளாய் உட்கார்ந்து துக்கித்து அழுது. ஏன் நீங்க துக்கிக்கணும், உட்காரணும், அழணும்? அன்னைக்கு இயேசு ஜீவனை கொடுக்கல. இன்றைக்கு இயேசு மரித்து நமக்காக ஜீவன் தந்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அதனால நீங்க உட்கார்ந்து உபவாசித்து புலம்பி அழுதுலாம் தேவையில்லை. போன வாரம் ஒருத்தர் இங்க வந்தார், நம்ம சபையில பைபிள் காலேஜ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நார்வேல இருந்து வந்து சொல்லிட்டு போனவங்க இங்க வந்து என்ன சொன்னாரு, நாங்க வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து உட்காந்து காலையில வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னாங்க. எதுக்கு ஜெபம் பண்றீங்க? உட்கார்ந்து ஆண்டவரே இதை ரட்சியும் அதை ரட்சியும் இவங்க ஜெபம் பண்றாங்களாம். இவங்க ஜெபம் பண்றதுனால ஆண்டவர் ரட்சிக்கல. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனை தந்தபடியால் அவர் ரட்சிப்பை உண்டாக்குகிறார். விளங்குதா? அதனால ஆல்நைட் பிரேயர் வச்சுட்டு நீங்க இரவெல்லாம் போட்டு நீங்க போடுற சத்தத்தினால ஆண்டவர் எந்த மனுஷனையும் மாத்த போறதில்லை. அவர் சிலுவையில செஞ்ச புண்ணியத்தினாலதான் கர்த்தர் மாத்துறாரு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவசியம் இது ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லல. யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டரா, பைபிள்ல நல்லா ஜெபம் பண்ணுங்கன்ற வார்த்தை இல்லைங்க. அப்ப சாதாரண ஜெபம் என்னது, நல்ல ஜெபம் என்னது? பைபிள்ல இருக்கிற வார்த்தை என்னது? ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. ஊக்கமா ஜெபம் பண்ண சொல்லி இயேசு சொன்னார். மாம்சம் என்னது? பலவீனம் உள்ளதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார். அங்க சிலுவைக்கு போகும்போது அங்க தூங்குனாங்க சீஷர்கள் எல்லாரும். 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்டார். அப்ப கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல முழிச்சு உட்காரு, தூங்காதன்னாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த ஜெபத்தை பத்தி உங்களுக்கு விளக்கம் வேணும்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல நல்ல விளக்கம் இருக்குது. ஏன்னா ஒரு சிறைச்சாலையில யாக்கோபை கொண்டு போய் போட்டாங்க. போட்டு யாக்கோபை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டு அடுத்த நாள் காலையில என்ன செஞ்சிட்டான்? ஏரோது அவன் கழுத்தை வெட்டி போட்டான். யாரு? இயேசுவோடு இருந்த சீஷர். அந்த சீஷன் யாக்கோபை கழுத்தை வெட்டி போட்டாங்க. இது கவனிங்க, ஜெபத்துக்காக உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ யாக்கோபை சிறைச்சாலையில போட்டு கழுத்தை வெட்டிட்டாங்க. எந்த சிறைச்சாலையில யாக்கோபை வெட்டினாங்களோ அதே சிறைச்சாலையில போனது யாரு? பேதுரு அந்த சிறைச்சாலையில போயிட்டு நல்லா ஹாயா படுத்து என்ன செய்யறார்? அப்படி ஜாலியா படுத்த சிறைச்சாலையில தூங்குறார். தூங்கும் போது என்ன நடந்துச்சு? தூங்கும்போது சபையார் ஜெபித்தார்கள். சபையார் ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி, எங்க சிறைச்சாலை நல்லா பூட்டி தான் இருக்குது, பூட்டி இருக்கும் போதே ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை தட்டினா கூட அவனுக்கு தெரியல, தட்டி காலில் செருப்பு போடுன்னு சொல்லி போட வச்சு, அப்புறம் 3ஆம் வாசல் 4ஆம் வாசல் அப்படியே எல்லா வாசலையும் கடந்து மெயின் ரோட்ல கொண்டு போய், அப்படி மெயின் ரோட்ல விட்டுட்டு போகல, கொஞ்சம் தூரம் அந்த தூதன் நடந்தே போயிட்டு, ஏன்னா மறுபடியும் இவன் எங்கடா நிக்கிறவனிட்டு அப்படி நினைச்சிடக்கூடாதுன்னுட்டு கூடவே கொஞ்ச தூரம் போயிட்டு அவனுக்கு தெளிவு வந்த உடனே தூதன் காணா போயிட்டான். பேதுரு என்ன நினைச்சான்? நான் ஏதோ கனவு காண்றேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ பேதுரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாரு. அப்போஸ்தலர்கள் எடுத்துட்டீங்களா? பேதுரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாரு. நோக்கு 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 கதவு தட்டுறாரு. அங்க உள்ள இருந்து ஒரு வேலைக்காரி வந்தா. வேலைக்காரி வந்துட்டு பேதுருவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஓடி போயிட்டா உள்ள. என்ன தெரியுமா? உள்ள ஓடி போய் ஜெபம் பண்றவங்க கிட்ட பேதுரு வந்திருக்கிறார். யாரு வந்திருக்கிறது?
பேதுரு வந்திருக்கிறார், பேதுரு வந்திருக்கிறார் சொல்லி வேலைக்காரி சொல்றா. அப்போ ஜெபம் பண்றவங்க யாருமே என்ன செய்யல, நம்பல. ஜெபம் பண்றவங்க எதுக்கு ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே பேதுருவை விடுவித்து கொண்டு வாரும் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு ஜெபத்தின் வல்லமை என்னன்னுட்டு? அதனால நீங்க ஆல் நைட் பிரேயர் உட்கார்ந்து ஜெபம் பண்றதுனால அற்புதம் அதிசயம் நடக்கும்னு இல்லை. ஆல் நைட் பிரேயர் இல்லாமலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே, உபவாசம் இல்லாமலே உட்கார்ந்து என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அதனால சபையார் ஜெபித்த பொழுது நடந்த அற்புதத்துக்கு உதாரணத்தை இப்ப நான் சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல மோசே என்ன பண்ணாரு, ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னிக்கலன்னா என் பேரை ஜீவன்ல இருந்து எடுத்துருங்கன்னு மோசே சொன்னான். ஆனா இப்போ அதுக்கு உதாரணமா என்ன சொன்னேன், யாக்கோபு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. ஆனா பேதுரு சிறைச்சாலையில் இருந்தப்போ என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. மறுபடியும் போய் கதவை திறந்தாங்க. அப்புறம் பேதுரு உள்ள வந்தார். எல்லாரும் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை பேதுரு எல்லாருக்கும் விவரித்து சொல்லி அடுத்த நாள் எங்க போயிட்டாரு, வேற ஊருக்கு போகல, அதே ஊரிலேயே நின்று மறுபடியும் பிரசங்கம் பண்றார். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய குழப்பம். ஏன்னா வெளியே பூட்டு போட்டு கத்தியும் துப்பாக்கி வச்சு நிக்கிறோம், அப்படியே நிக்கிறான். உள்ள ஆள் இருக்குதுன்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கிறான். ஆனா உள்ள யாரும் இல்ல, பேதுரு இல்ல. எங்க இருக்கிறார் பேதுரு? சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியான ஜெபத்திலே கர்த்தர் மகிமையான அற்புதத்தை செய்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில போட்டப்போ என்ன நடந்துச்சு, பவுலு சீலாவும் இருந்து அங்க உள்ள இருந்து பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடினப்போ என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. ஹலோ, சாத்தான் பூமி அதிர்ச்சியை கொடுத்தான்னா அழிவு வரும். கர்த்தர் பூமி அதிர்ச்சியை கொடுத்தாருன்னா என்ன வராது, அழிவு வராது. கர்த்தர் ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினார். பவுல் இருந்த சிறைச்சாலை கூட பத்திரமா இருந்துச்சு. கரெக்டா வெறும் கதவு திறக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சுது கர்த்தர் அனுப்பின பூமி அதிர்ச்சியில. அதனால கர்த்தர் பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்தாருன்னா என்ன நடக்காது, தீமை நடக்காது. ஆனா அதனால பூமி எதிர்ச்சியை கொண்டு வரதெல்லாம் கர்த்தர் கிடையாது, சாத்தான். கர்த்தர் எந்த அழிவே என்ன செய்யறது இல்ல, கொண்டு வர்றதே இல்ல. ஆண்டவர் அமெரிக்காவை அழிக்கிறாரு, நீலகிரி மலையை அழிக்கிறாரு, மலை மேல இருந்து சரிச்சு விடுறாரு, கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். ஜனங்களும் கேட்டுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் என்ன செய்யறார், மகனே, ஒருத்தர் சொல்றார், மகனே என்னுடைய கோபம் ஒரிசாவிலே இன்னும் ஆறவில்லை அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லி கண்ணை மூடி சொல்றார். இன்னும் கோபம் யார் மேல ஆறலையா, ஒரிசா மேல கோபம் ஆறலையா அப்படின்னு கண்ணை மூடி தீர்க்க தரிசனம். பணம் கொடுத்து டெலிவிஷன்ல இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? ஆண்டவர் யார் மேலே கோபப்பட முடியாது. பிதாவானவர் தம்முடைய மொத்த கோபாக்கினையும் இயேசுவின் மேல் செலுத்தி தீர்த்து விட்டார். அதனால இன்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சா ஆண்டவர் மனுஷன் மேல கோபப்பட முடியுமா? கோபப்பட முடியாது. ஏன் முடியாது? வாசிங்க ஏசாயா 54:9. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்றும், நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும். அப்படின்னா ஆண்டவர் கோபமும் பட மாட்டாரு, அப்படின்னு முறைக்க கூட என்ன செய்ய முடியாது. கோபம் கொள்ளவும் மாட்டேன், கடிந்து கொள்ளவும் மாட்டேன் என்று ஏசாயா 54:9 சொன்னார். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் மறுபடி பூமிக்கு வருமா? அது மட்டும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, தண்ணீர்னால ஆண்டவர் அழிக்க மாட்டாரு நம்பிடுவாங்க. அதனாலதான் என்ன வச்சார் ஆண்டவர், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால மேல என்ன இருக்குது, ஒரு வானவில்ல கர்த்தர் வச்சார். நான் கூட ஒரு வானவில்ல தான் என்னுடைய சிங்காசனத்துல சர்ச்சில் வச்சுட்டு பின்னால வானவில்ல வச்சுதான் உட்கார்ந்து இருக்கிறேன். வானவில் படத்தை எடுங்க. இது சாதாரண படம் இல்ல, ஒரிஜினல் வானவில். நம்ம சர்ச்சை கட்டும் போது இங்க இருக்கிற அந்த கிரானைட் கல் வாங்க போகும்போது அந்த கடையில போயிட்டு வெளியே வந்தா வெயிலும் அடிச்சது, மழையும் பெஞ்சது. திரும்பி பார்த்தா அங்க ஒரு 2-3 வானவில் இருந்தது. மடமட போய் அந்த வானவில் படத்தை அப்படியே போட்டோ எடுத்து அதை இங்க பெருசாக்கி அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? வானவில் எதை குறிக்கிறது? இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்க மேல கோபப்பட முடியாது. சரி,
இதை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி டெலிவிஷன்ல போட்டா, என்ன பாஸ்டர் ஒரே வசனத்தை சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு. அதுக்கப்புறம் பைபிள்ல நானும் தேடி எடுத்துட்டேன். பழைய ஏற்பாடுல மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடுல இருக்குது. ரோமர் 5:9, அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:9. 5:9ல தான் இருக்குது. 54 ஏசாயா 54:9, ரோமர் 5:9, 1 தெசலோனிக்கேயர் 5:9. வாசிங்க பாப்போம். ரோமர் 5:9 படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்தாரு, கோபத்தை காட்டி உங்களை நரகத்துக்கு தள்ளுறதுக்காக வரல. ஆண்டவர் இந்த உலகத்துல யார்கிட்டையாவது கோபப்பட்டாரா? இன்னைக்கு காலையில வாசித்த பகுதியில பரிசேயரும் சதுசேயரும் என்ன செஞ்சாங்க? இயேசு மேல கோபப்பட்டாங்க. எதுக்கு? பாலகர்கள்லாம் ஓசன்னான்னு சொல்லி துதிச்சதுனால பரிசேயர் சதுசேயருக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. கோபம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே இவர்கள் சொல்லுகிறதை நீர் கேட்கிறீரா அப்படின்னு. ஏன்னா ஆண்டவரை மேசியான்னு சொல்றது இவங்களுக்கு பிடிக்கல. அப்படி அங்க ஜனங்கள் ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. தேவாலயத்துல வந்து குருடர்களையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் கர்த்தர் இயேசு என்ன செஞ்சார்? சுகமாக்கி கொண்டிருந்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு இயேசு ஓசனான்னு சொல்லி துதிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஆண்டவர் அங்க வந்திருந்த எல்லா நோயாளிகளையும் சுகமாக்கினார். ஏன் இந்த பரிசேயன் சதுசேயனுக்கு கோபம் வந்துச்சு? மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து 1100 வருஷம் ஆச்சு. இந்த எருசலேம் தேவாலயத்துல என்ன நடக்கல? ஒரு அற்புதம் கூட என்ன செய்யல? நடக்கல. அதனால இவர் வந்து அற்புதம் செஞ்ச உடனே மேல இங்கேயும் பார்த்து, இந்த ஆள் ஒரு மனுஷன் தானே, இவரை போய் எல்லா ஜனங்களும் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்களேன்னுட்டு எல்லாரும் கோபப்பட்டார்கள். யாரு? பரிசேயர் சதுசேயர்லாம். அவங்களுக்கு என்ன தெரியல? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எருசலேமே, நீ கர்த்தரிடத்தில் வருவாய் என்று சொல்லி கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல பலமுறை நான் உனக்கு நேராக என் சட்டைகளை விரித்தேன், உனக்கோ வர மனதில்லாமல் போய்விட்டது. கடைசியில் அந்த அதிகாரத்துல முடியும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் மறுபடியும் எருசலேமுக்கு வரமாட்டேன். எப்போ வருவேன் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு நீ எப்போ சொல்றியோ அப்பதான் மறுபடி எருசலேமுக்கே வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இப்ப 2வது முறை ஆண்டவர் இயேசு வரும்போது என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி அவரை எல்லாரும் துதித்து வரவேற்பார்கள். ஆனா அன்னைக்கே வரவேற்று இவர்தான் ராஜா, எங்களை உண்டாக்கின ராஜான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பூமியில அவரே அரசாண்டு கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். தெரியுமா? அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலை இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? கர்த்தர் அவருடைய ஞானத்தின்படி எப்படியோ அவர் செய்து முடிப்பார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ராஜா வேண்டாம், எங்களுக்கு ராயன் வேண்டும். யாரு? எங்களுக்கு இந்த ராஜா வேண்டாம் சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷனாக தேடி யூத ஜாதியில யூத மனுஷனாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து அவர்களிடத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல? இவர் தான் செங்கடலை பிளந்தவர், இவர் தான் மோசே கிட்ட வந்து நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னவர் சொல்லிட்டு யாருக்கு தெரியல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தரையே தேவனை துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் கொள்ளும் இயேசுவை துதியுங்கள்.
ராஜாதிராஜனாம் ஈசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ரைட், மறுபடியும் இங்க சப்ஜெக்டுக்கு வந்துடும். ஏன்னா இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன்? மோசே என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசல்ல நின்று என்ன சொன்னான்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சிக்கலனா எனக்கு நீர் தந்த ஜீவனை நீர் என்ன செய்யணும்? ஜீவன்னா என்னது? எனக்கு தந்திருக்கிற சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை நீர் பறித்து விட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் சொல்லி யார் சொன்னது? மோசே சொன்னா. ஆனா இன்னைக்கு திறப்பின் வாசல்ல நிக்கிற ஒருத்தர் கூட அப்படி சொன்னதே கிடையாது. கவனிச்சிங்களா? திறப்பின் வாசல் ஜெபம், அந்த வாசல் ஜெபம் எல்லாம் ஏமாத்து ஜெபம். மோசே திறப்பின் வாசல்ல நின்னா, சரியா நின்னா, ஆண்டவரே ஒண்ணு இந்த ஜனங்களை ரட்சிங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, ஜீவனை என்னிலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு ஏதாவது ஒரு பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்களா உலகத்துல? ஜனங்களை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்கு தான் அந்த ஜெபம் இந்த ஜெபம் வச்சு ஏமாத்துறாங்களே தவிர யாருமே என்ன செய்யல. மோசே மாதிரி சொன்னது ஒருத்தனும் கிடையாது. திறப்பின் வாசல், மண்ணாங்கட்டி வாசல் நீட்டு. இயேசு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுவதற்கு முன்பாக நீ என்ன வாசல் ஜெபனா பண்ணிக்கோ. இன்னைக்கு அவர் ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்தார் என்பது முக்கியம். அதை விட்டுட்டு நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி விளக்கம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சொல்ல போறேன். நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிறோம், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆண்டவரை பெரியப்படுத்துறதுக்கு, ஆண்டவர் என்ன பலனெல்லாம் கொடுக்கிறாருன்னுட்டு ரெண்டையும் சேர்த்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சொல்லுவேன். அது அப்ப கேட்டுக்கிடுவோம். சரி, இப்போ மறுபடியும் இப்போ யாத்திராகமத்துக்கு வந்துடலாமா? மோசே அவர்களை என்ன செய்தான்? கோல்டு ஜூஸ் கொடுத்தான். எது? தங்க ஜூஸ், கோல்டு ஜூஸ். உங்களுக்கு நீங்க போட்டிருக்கிற தங்கம் பொண்ணு மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னா வந்து காணிக்கை பெட்டியில போடுங்கன்னு எனக்கு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன்? பைபிள்ல உங்களுக்கு தங்கம் பொண்ணு மேல வெறுப்பு வந்துச்சுன்னா அதை அரைச்சி தூளாக்கி ஒரு ஜூஸ் பண்ணி கோல்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. இங்க யாத்திராகமம் 32:20 போட்டிருக்குது. நானா சொல்லலைங்க, பைபிள்ல போட்டிருக்குது. என்ன ஜூஸ் அது? பொன் ஜூஸ். பொன் ஜூஸ போட்டு என்ன செய்யுங்க, குடிச்சிருங்க. யாராவது குடிச்சிட்டு வந்து இல்ல அப்படி குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, எப்படி இருக்குது நானும் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். கண்ணுக்குட்டிய என்ன ஆக்கி குடிச்சான்? பொன் கண்ணுக்குட்டிய ஜூஸா மாத்தி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தான். பிரதர் இமானுவேல் தெரியுமா உங்களுக்கு? அது இன்னைக்குதான் தெரியும். யாரா சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? யாரும் சொல்லி கொடுக்கல. கோல்டு ஜூஸ் பைபிள்ல இருக்குது. விளங்குதா? என்ன ஜூஸ் குடிக்கிறீங்களோ இல்லையோ ட்ரை பண்ணி பாருங்க. நீ விக்கிரகத்தையும் அதை இதையும் வணங்குறத விட இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? கோல்டு ஜூஸ் குடிச்சாங்க. யாரு? மோசே கொடுத்தார். வனாந்தரத்துல நியாயப்பிரமாணத்து பின்னால போற எல்லாரும் எதை குடிங்க? கோல்டு ஜூஸ குடிங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல மோசே என்ன பண்ணாரு? என்னைக்கு விக்கிரகத்தை வணங்கினானோ அன்னைக்கு கோல்டு ஜூஸ் போட்டு கொடுத்தான் மோசே. அதனால உங்க பாஸ்டர் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணார்னா அந்த நியாயப்பிரமாணம் பிரசங்கம் பண்ற பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் வி வாண்ட் கோல்டு ஜூஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? தங்க ஜூஸ் கேளுங்க, கோல்டு ஜூஸ் கேளுங்க. ஆண்டவர் இடத்துல வேதத்துல என்ன போட்டிருக்குது? கோல்டு ஜூஸ் போட்டு மோசே கொடுத்தார். கொடுத்துட்டு இப்ப அடுத்த சம்பவத்துக்கு வந்துடலாமா? இப்பதான் பிரசங்கமே, இன்னைக்குரிய செய்தியே இப்பதான் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் சொன்னது முகவுரை. ரைட், பாத்துடலாமா? யாத்திராகமம் 33. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியனும் எமோரியனையும்
ஏத்தியனையும் பெரிசியனையும் பெர்சியா என்னது பெர்சியன்னா யாரு? ஈரான்காரன். ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆண்டவர் உங்கள் நடுவில் வரமாட்டேன்னு சொன்னாரு பழைய ஏற்பாடுல. யாத்திராகமம் 33:3 அதை இயேசு கிறிஸ்து ரிவர்ஸ் பண்ணிட்டார். எங்க ரிவர்ஸ் பண்ணார்? மத்தேயு 18:20 படிங்க. மத்தேயு 18:20 ஆண்டவர் என்ன சொன்னாரு? டக்குன்னு எடுத்து வாசிச்சிருக்க வேண்டாமா? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன். பாவம் செஞ்சா போயிடுவேன் இல்ல. இயேசு என்ன செய்யறாரு? விக்கிரகத்துக்கு போனாலொழிய கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு நீங்காது. இயேசு விட்டுட்டு விக்கிரகத்துக்கு போனாலொழிய உங்க ரட்சிப்பையும் ஆண்டவர் சமூகத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது? இழக்கவே முடியாது. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா நான் உங்க கூட வரமாட்டேன், நீ திடீர்னு விக்கிரகத்தை வணங்குற அதை வணங்குற, திடீர்னு என் கோபத்துல உன்னை அழிச்சிட போறேன், அதனால உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார். அப்போ மோசே சொல்றான் பாருங்க, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட போது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல், உபவாசம் இருக்கிறாள் நகை கூட போடக்கூடாது. ஹலோ, ஆண்டவருக்கு உங்களை பிடிக்கலன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? நகை போடக்கூடாதுன்னா சும்மா உபவாசம் பண்ற அன்னைக்கு மட்டும் இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நம்ம கூட பிரியமா இல்லை, அதனால என்ன பண்ணிட்டாங்க? ஆபரணங்கள் ஒன்றையும் போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். யாராவது திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு போறவங்க நாங்க என்ன உபவாசத்துக்கு நகை போட மாட்டேன்னு யாராவது ஒருத்தர் போயிருக்கிறாங்களா? எங்க உபவாசம் பண்ணா நகை போடக்கூடாது பைபிள்ல போட்டிருக்குது. எங்க யாத்திராகமம் 33 4ஆம் வசனத்துல போட்டிருக்குது. துக்கம் உண்டான பொழுது என்ன செஞ்சாங்க? ஆபரணங்களை கழட்டி வச்சாங்க, போடல. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா யாரும் என்ன செய்யறது இல்லை, உடன்படிக்கையின்படி பைபிள் என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை சொல்லிட்டு. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேலுக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லி இருந்தார். ஹலோ, கவனிச்சிங்களா? சும்மா அவன் நகை களத்துல சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னார். இவர் விக்கிரகத்தை வணங்கினாங்க, எல்லாம் கோல்டு ஜூஸ் குடிச்சிருக்கிறாங்க, நகை ஒருத்தரும் நகை போடக்கூடாது சொல்லுனாரு. வழங்குதா? என்ன செய்யக்கூடாது? நகையே போடாதன்னு சொல்லுனாரு. அதை நம்ம பெந்தகோஸ்காரர் என்னன்னு மாத்திருச்சு? நகையை போடாத அப்படின்னு மாத்திருச்சு. அப்படி இல்ல, இங்க என்ன போட்டிருக்குது? கர்த்தர் உன்னிடத்துல என்ன இல்ல, நீ விக்கிரகத்தை வணங்கினதுனால அது பிரியமா இல்ல, அதனால என்ன செய், அதனால கர்த்தர் நகை போடக்கூடாது சொல்றாருன்னு சொல்லி மோசே சொன்னார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணத்தை கழட்டி போட்டார்கள். மோசே இப்போ ஓரேப் ஜெப கூட்டம்னு ஒண்ணு வைக்கிறாங்க, தெரியுமா? ஹலோ, ஓரேப் ஜெப கூட்டம்னா என்ன ஜெப கூட்டம்? ஓரேப் மலையில இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? நகை போடாதன்னு சொன்னாரு. ஓரேப் ஜெப கூட்டம்னா நகை போடாத ஜெப கூட்டம். விளங்குதா? ஓரேப் ஜெபம் வச்சா என்ன செய்யணும்? நகை போடக்கூடாது. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். ஓரேப் ஜெபம் சொல்லிட்டு கேள்விப்படலையா? தெரிஞ்சுக்கிடுங்க, இங்கதான் நம்ம ஊர்ல தான் நடக்குது. ஜெபம் பேர் வச்சு என்ன போடுறாங்க? ஓரேப் ஜெபம் சொல்லிட்டு பேர் வச்சு நடத்துறாங்க. ஓரேப் ஜெபம் வச்சா அந்த ஜெபத்துக்கு வர்ற ஆள் என்ன செய்யக்கூடாது? ஆபரணத்தை போடக்கூடாது. எங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு, கவனிச்சிங்களா? இதுவரைக்கும் கூடாரம் பாளையத்துக்கிட்ட இருந்தது, இப்ப எங்க கொண்டு போயிட்டான்? தூரத்துல கொண்டு போய் போட்டான். எது? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரத்தை தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பேரிட்டான். இதுலதான் ஆசரிப்பு கூடாரன்ற பேரே ஆரம்பிக்குது. மோசே தூரத்திலே கொண்டு போய் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும்
பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலிலே நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. கவனிச்சிங்களா? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. எப்படி கிருபை கிடைச்சது? நீங்களா விக்கிரகத்துல இருந்தீங்க, ஆண்டவராக உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை தந்திருக்கிறார். கிருபை தரலனா இந்த செய்தியை நீங்க கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? கிருபை தந்திருக்கிறார். என்ன கிருபை? மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னது போல உங்களை என்னை தெரிந்து கொண்டு அவருடைய கிருபை இருந்ததுனால்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவரீருடைய கண்களில் எங்களுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கிருபை கிடைத்தது. அதை விட வேற பெரிய பொக்கிஷமே கிடையாது. உம்முடைய கண்களில் இப்பொழுது அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என் மேல கிருபை வச்சிட்டீங்க, இப்பவும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா பாருங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோசே சந்தர்ப்பவாதி. ஆண்டவர் கொஞ்சம் இறக்கம் வச்சிட்டாருன்னு தெரிஞ்சிட்டு அந்த இடத்துல உடனே மஸ்கா பண்ணி கேட்கிறான் பாருங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? யாத்திராகமம் 33:13 உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்றும் நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ மோசே ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன கிடைச்சது? சமூகமே கிடைச்சது. ஆனா உங்களுக்கு எனக்கும், நீங்க ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, என்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னைய தெரிந்து கொண்டாரோ அன்னையிலிருந்து அவருடைய சமூகம் உங்களை விட்டு என்ன செய்யல, நீங்கவே நீங்காது. ஏன் தெரியுமா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் அவர் சொன்னது எதுக்கு தெரியுமா? உங்களை என்னையும் ஏன் என்னை கைவிடாமல் இருக்கிறீர் என்று நாம் அவரை பார்த்து சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா, glory. அப்படிதான் அங்க என்னது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ மோசே ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன கிடைச்சது? இளைப்பாறுதல். உங்க வாழ்வில என் வாழ்வில என்னைக்கு இயேசு வந்தாரோ அன்னையில இருந்து என்னதான்? இளைப்பாறுதலுக்கு ஆரம்பம். இளைப்பாறுதல்னா யாரு? இயேசு கிறிஸ்து என்ற நபர் தான் யாரு? இளைப்பாறுதல். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன வசனம்? 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுதான் அந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் விசுவாசிகளுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க 15 வயசுல இருந்து தெரு பிரசங்கம் பண்ண போனேன். அப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க? தெருவுல போய் நின்னு பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன பாட்டு? வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே,
வல்ல ஆண்டவர் இயேசு வல்லை. அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை தெருவுக்கு கொண்டு போயிட்டாங்க, சபைக்கு வேண்டான்னு சொல்லி. தெருவில் கொண்டு போயிட்டு, உனக்கு இயேசு இடத்துல வந்தா உனக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ பாவம் செஞ்சிட்ட, அதனால உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, அதனால உனக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. நீ என்ன செய்யறியோ செய்யலையோ அதனால உன் இளைப்பாறுதல் கெட்டு போகாது. உன் வாழ்க்கையில இருந்து இயேசு என்னைக்கு விலகி போறாரோ அன்னைக்கு தான் இளைப்பாறுதல் கெட்டு போக முடியும். அதனால இளைப்பாறுதல் உங்க வாழ்வில கெட்டு போக முடியாது. ஏன்னா இயேசு உங்களை விட்டு என்ன செய்ய போறது இல்லை, விலகி போக போறதே இல்லை. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதனால இயேசு வந்த வாழ்விலே என்றைக்குமே என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அதுல கருத்து என்னன்னா, என்றைக்கு ஆதாமுக்குள் சாத்தானுக்குள்ள பிறந்து அந்த ஆதாமுடைய சாத்தானுடைய வித்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே 1 பேதுரு 1:23 படி என்றைக்கு நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்விலே வந்த இளைப்பாறுதல் என்ன செய்யாது? ஒரு நாளும் கெட்டு போகாது. உங்க இளைப்பாறுதலும் கெட்டு போகாது, உங்க ரட்சிப்பும் கெட்டு போகாது. ஹலோ, நீங்க விக்கிரகத்துக்கு போனீங்கன்னா போய் கோல்டு ஜூஸ் போய் குடிங்க. விக்கிரகத்தை வணங்கினவன் தான் என்ன பண்ணான்? கோல்டு ஜூஸ் குடிச்சான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன தேவையில்லை? கோல்டு ஜூஸ் தேவையில்லை. யாரு அதுக்கு பதில்? கோல்டு யார் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது? இயேசுவே கோல்டாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் இல்லையா? அந்த பாட்டு ஒரு கவி பாடிடலாமா? என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே. சொல்லுங்க எல்லாரும், அன்போடு பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. சொல்லுங்க, என் இயேசு பொன் இயேசு மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் நடத்திய வரும் அவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே. Hallelujah, 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 hallelujah. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றிய வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்திய வரும் அவரே. Hallelujah, 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 hallelujah. Right. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால்
எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். I will not take one step if you are not coming with me அப்படின்னு சொன்னா. ஆண்டவரே எங்க கூட நீங்க வரலனா ஒரு அடி கூட நாங்க எடுத்து வைக்க மாட்டோம்னு சொன்னா. யாரு? மோசே. எங்களை இந்த இடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்கன்னு சொன்னா மோசே. சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? கேள்வி கேட்டுட்டு அவனே இந்த கேள்விக்கு பதில் சொல்றான். நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இங்கும் வருகிறார். எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? கூட வர்றாரு. நீ சினிமா தியேட்டருக்குள்ள போனாலும் அங்கேயும் கூட வர்றாரு. அதான் நல்ல செய்தி. உடனே முழிக்காதீங்க. ஆமா, நீ சினிமா தியேட்டருக்குள்ள போனா உனக்கு இருதயம் படபட அடிக்குது இல்ல? ஏன் அடிக்குது? நீ நிம்மதியா சினிமா பார்க்க முடியுதா? உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது யாரு? ஆண்டவர். நித்தியம் பரலோக ராஜ்யம் போற வரைக்கும் உங்களை விட்டு நீங்க மாட்டார். அதுதான் நல்ல செய்தி. அவன் என்ன சொன்னா, நீங்க எங்க கூட வந்தாதான் கிருபை கிடைச்சதுன்னு தெரியும் அப்படின்னா. ஆனா உங்களுக்கு எனக்கு நல்ல செய்தி என்ன? அவர் நம்மோடு கூட நித்தியமாய் வாசம் பண்ணுகிறார். அவர் ஒரு நாள் வந்துட்டு அடுத்த நாள் வெளியே போறது, அது பழைய ஏற்பாடு ஜெபம். யாரு? தாவீது ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமலும் இரும் சொன்ன ஜெபம் இன்னைக்கு புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு கிடையாது. அவருடைய சமூகத்தை உங்களிலிருந்து என்ன செய்ய மாட்டாரு? எடுக்க மாட்டாரு. நித்திய ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் அவருடைய சமூகம் உங்களை விட்டு என்ன செய்யாது? நீங்கவே நீங்காது. அதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்னது? எபிரேயர் 8:12 ஆண்டவர் சொன்னார், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனால ஆண்டவர் உங்க கூட வர்றதுனால உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? நீங்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சொன்னா பாருங்க, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஆண்டவரே, உம்முடைய நீங்காத கிருபை எங்களோடு கூட இருக்கும் போது பூமியிலே யாரு? விசேஷித்த ஜனம். இயேசு யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் யாரு? விசேஷித்த ஜனம். பேசுங்க, நீங்கள் தானே யாரு? விசேஷித்த ஜனம். We are special people. அங்கே புதிய ஏற்பாடுல போட்டிருக்குது, we are peculiar people. அங்கே 1 பேதுரு 2:9 என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அங்கதான் போட்டிருக்கு சொந்தமான ஜனத்துக்கு. நீங்கள் தானும் அவருக்கு பெக்யூலியர் பீப்புள். இந்த உலகத்துல நீங்கள் நானும் யாரு? விசேஷித்த ஜனம். இயேசுவை உடைய ஜனம் யாரு? விசேஷித்த ஜனம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் நானும் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருமே யாரு? விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா, glory. ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டை பாடிட்டு அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போலாம். கர்த்தருடைய பந்திக்கு ரெடி பண்ணுங்க பாப்போம். பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும், பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மறையும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேன். இறைவன்
தந்தை. வயல்வெளி மலர்கள் பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை. வயல்வெளி மலர்கள் பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போல சாலமோன், மயங்கிட வைக்கும் இவை போல சாலமோன் மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை. இறைவன் நமது வானக தந்தை இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, கூரைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. இந்த ஆண்டவர் என்றைக்குமே அவரை விட்டு நாம் நீங்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி என்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன சொன்னாரு? நீ புசிக்க கூடாதுன்னு தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. பாவம் செஞ்ச மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு என்றென்றைக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு. இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்து அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்து ஜீவ விருட்சத்தின் கனியாகி கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அன்னைக்கு பாவம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டு என்னைக்கு பாவம் செய்வான், அதை போல இன்னைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டு என்னைக்கு பாவம் செய்வதற்கு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவருடைய கிருபைக்கு நாம் உட்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பிரமாணத்துக்கு கீழ்பட்டா பாவம் மேற்கொள்ளும். அதனால பிரமாணத்தை நான் பிரசங்கம் பண்ணல. பாவத்துக்கு பலன் கொடுக்கிறது என்னதான்? 1 கொரிந்தியர் 15:57 பாவத்துக்கு பலன் கொடுப்பதே, டுனாமிஸ் பவர் கொடுப்பதே நியாய பிரமாணம். நீங்கள் நானும் அவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அவருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் என்ன செய்கிறோம்? நாம் பாவம் நம்ம என்ன செய்யாது? உலகம், பாவம், பிசாசு நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்ப கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாமா? ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. இது என் சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய வெளியேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று, சிறியோர் பெரியோர் எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. ஏன்னா இந்த செய்தி இப்போ இங்க சென்னை பட்டணத்துல எக்மூர்ல இருக்கிற ஒரு 100 பேர் மட்டும் கேட்கல, உலகெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. அதனால அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், இந்த கர்த்தருடைய பந்தின்றது ஒரு பெரிய சடங்காச்சாரம் இல்ல, அது கர்த்தருடைய ஜீவன். அந்த ஜீவனை தடை செய்யறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. யாரும் நீ புசிக்காத, நீ பங்கு பெறு, நீ பங்கு பெறாத அப்படி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவே ஆண்டவர் சொல்ற எல்லாருமே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். அதனால ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் பங்கு பெறணும், எடுக்காதவங்க பங்கு பெறக்கூடாதுன்னு பைபிள்ல கிடையாது. இயேசுவே ஆண்டவர் என்று விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த பந்தியில என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இது என்னது, இந்த அப்பம் எதுக்கு அடையாளம் கேட்டு பாருங்க, என்ன சொல்லும்? கர்த்தருடைய சரீரம் என்று. எல்லாம் சின்ன பசங்க, பெரிய எல்லாரும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். குழந்தைகளை தவிர எல்லாருக்கும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த அப்பம் எதை குறிக்கிறதுனா, எதை குறிக்கிறது? கர்த்தருடைய சரீரத்தை குறிக்கிறது. சரி, இந்த ரசம் எதை குறிக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய ரத்தத்தை குறிக்கிறது என்று சொல்லி. சரி, எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் பெற்றுக்கொண்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து
இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, என்று உம்முடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். நின்னுதிரமதினால் தீரம்த நின் ஜீவ புது வழியாம். நின்னுதிரமதினால் தீரம்த நின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சேரவுமி சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். இப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அதை உடனே சொல்லிடுறேன். மோசே கொடுத்த ஜூஸ் கோல்டு ஜூஸ். ஆனா ஆண்டவர் இயேசு தம்முடைய ரத்தத்தையே நாம் குடிக்கும்படிக்கு அவருடைய ஜீவனை நமக்கு அந்த ஜீவனில் நிலைத்திருக்கும்படிக்கு தந்தார். ஹல்லேலூயா. இயேசுவோட ரத்தத்தை கொடுத்தார். மோசே என்ன பண்ணான்? கோல்டு ஜூஸ் கொடுத்தான். வித்தியாசம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. விளங்குதா? இப்ப தீர்மானம் பண்ணுங்க, மோசே வேணுமா இயேசு வேணுமான்னு. மோசே ஜீவனை கொடுக்கல, கொடுத்தது யாரு? இயேசு ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் பங்கு பெறும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தத்தை எல்லாரும் ஆண்டவர் கர்த்தருடைய ரத்தத்துக்கு நன்றி சொல்லிட்டீங்களா? இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணலாம். அன்றைக்கு கர்த்தருடைய பஸ்காவை ஆசரித்தவர்கள், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படியாக அந்த கர்த்தருடைய பந்தியை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலையும் பங்கு பெற எல்லார் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்ற ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு உம்முடைய ஜனங்களுக்கு சந்தோஷம் தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ஆகவே நாங்கள் விசேஷித்தவர்களாக, கர்த்தர் இந்த பூமியில எங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த செய்தியிலே பங்கு பெறுகிற, கேட்கிற, பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷித்தவர்களாய் விளங்கும்படிக்கு உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான வல்லமை, ஆசீர்வாதம், பெலன், ஒத்தாசை உம்முடைய நாமத்தினாலே விசேஷித்த விதத்திலே உம்முடைய ஜனங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கிழக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. கவனிங்க, முக்கியமான அறிவிப்பு. இந்த வாரம் குட் ஃப்ரைடே இருக்குது. குட் ஃப்ரைடே ஆராதனை காலையில, வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு உண்டு.